رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله صل على رسول الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الشيطان إذا سمع نداء بالصلاة أحال له ضراط حتى لا يسمع صوته فإذا سكت رجع فوسوس فإذا سمع إقامة ذهب حتى لا يسمع صوته فإذا سكت رجع فوسوس أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அறிவிக்குரிய சகோதரனை பெரியவர்களே, நேற்று வரை நாம் பார்த்து வந்தது பாங்குடைய விஷயங்களை பற்றி பார்த்து வந்தோம். அதனுடைய சிறப்புகள், அதனுடைய உயர்வுகளை பற்றி வார்த்தை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, தொழுகை அறிவிப்பை, அதாவது பாங்கை ஷைத்தான் செவியுற்றால் அந்த சப்தத்தை கேட்காமல் இருப்பதற்காக வாயு வெளியேறிய வண்ணம் வெகு தூரம் விருந்தோடுகின்றான். தொழுகை அறிவிப்பு முடிந்ததும் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவர்களின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். இகாமத் சொல்லும் சப்தத்தை கேட்கும் போது அந்த சப்தம் கேட்காமல் இருப்பதற்காக மீண்டும் வெகு தூரம் விருந்தோடுகின்றான். இகாமத் சொல்லி முடித்ததும் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவர்களின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷைத்தானுடைய நாம் தொந்தரவு செய்யாத நேரம் என்பது என்னென்று பார்த்தோம்னா, இந்த பாங்குடைய சப்தங்களை கேட்கும் போது ஷைத்தான் இங்கே நம்மிடம் அணுக மாட்டேங்கின்றான், ஓடுகின்றான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது எந்த அளவுக்கு விரண்டு ஓடுகின்றான் என்பதை இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அவன் பாங்குடைய சப்தம் தன்னுடைய காதில் விழக்கூடாது என்பதற்காக வேண்டி காக்க பிடிச்சுக்கிட்டே போறான். அவனுடைய வாயுவை வெளியேற்றியவனாக ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வேறொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது பின்னங்கால் பிடரியில் அடிக்க தலைதறிக்க ஓடுகின்றான். காலை தன்னுடைய பின்னங்கால் வந்து பிடரில் அடிக்கும் அளவிற்கு தலைதறிக்க இந்த ஷைத்தான் ஆகின்றவன் ஓடுகின்றான். எதுவரை இந்த பாங்குடைய சப்தம் எங்கு வரை கேட்டுக்கொண்டே இருக்குமோ அந்த தூரம் வரை ஷைத்தான் வறண்டு வருவான். அந்த சப்தம் அவனுடைய காதில் விழக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னன்னு தெரியுமா, இந்த பாங்குடைய சப்தம் எப்பொழுது நின்று விடுகின்றதோ சொன்ன நிமிஷத்துல எந்த வேகத்துல போனோம் அதே வேகத்துல ரிட்டர்ன் வந்துடுவான். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, தொழக்கூடியவர்கள் தொழுவதற்காக வேண்டி போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போட்டு தொழ விடாம கெடுக்கணும். அதை கெடுப்பதற்காக வேண்டி அவன் அவ்வளவு தூரத்திற்கு வேகமாக ஓடியாடுகின்றான். எதுவரை பள்ளியை நோக்கித்தான் வர்றான் வேகமா. பள்ளியாசனுக்கு யார் உள்ள வந்து நுழைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்துல காமச் சொல்லும் பொழுதும் அதே போன்று ஓடுகின்றான். அந்த சப்தங்கள் எதுவரை கேட்கின்றதோ அதுவரை இவன் தலைவரிக்கு ஓடுகின்றான். சப்புல நின்ற உடனே நம்மளை விட வேகமாக வர்றான் ஷைத்தான் வந்து கெடுக்கிறது. அதுக்காக என்ன சொல்றாங்க, சப்பில் நிற்கும் பொழுது சப்பு சுப்புக்கும் இரஹக்கும் உள்ளா என்பதாக சொல்லுவாங்க. உங்களுடைய சப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றோம், உங்களுடைய இரண்டு தோள்களின் ஒரு தோளோடு தோல் உரசியதாக
நெருக்கமாக நில்லுங்கள் என்பதாக சொல்லுவாங்க சில இடங்கள்ல. இதுபோல பாதங்களும் சரி தோள்களும் சரி இரண்டும் உரசியதாக நெருக்கமாக நிற்கணும். எப்போது அங்கே நீங்க கேப் விடுறீங்களோ அப்ப சைத்தானுக்கு இடம் பிடிச்சு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இவங்க யாரு அடுத்தவங்க கூட ஒட்டக்கூடாதுன்னு பிரிஞ்சு நிக்கிறாங்களோ நினைச்சிருவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க சைத்தானுக்கு கூட்டாளி, அதுக்காண்டி இந்த ரிசர்வேஷன் சைத்தானுக்கு போட்டு வைக்கிறாங்க. இங்க இது சேர்ல உட்கார்ந்தாலும் அதேதான். நின்றுட்டு இருந்தாலும் சரி சேரில் உட்காரும் பொழுது கூட சேரி ஒன்றோடு ஒன்று உரசீராக நாம் போடணும். அதுக்குள்ள கேப் விடுறோம் அப்படின்னா யாருக்கு நம்ம கேப்? அந்த கேப்பில் சைத்தான் புகுந்து விடுவான். சைத்தான் புகுந்து என்னன்னு தெரியுமா செய்வான்? முதல்ல இமாமை தான் அவனுக்கு எடுத்து பார்ப்பான். அவங்களுடைய தொழுகையை இமாமுடைய சிந்தனைகளை கெடுப்பதற்கு பார்ப்பான். சப்புல நேராக நிக்காவிட்டாலும் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது சப்புல எப்பொழுது நேராக நிக்கலையோ முன்பின்னாக இருக்கிறார்களோ, எந்த இடங்களில் சப்புகளில் நீங்கள் கோணலாக நிற்கின்றீர்களோ அப்பொழுது மக்களுடைய உள்ளங்களும் கோணலாக மாறிவிடும். நீங்க நேராக சப்புல நிற்கும் பொழுது அல்லாஹ் உங்களை அனைவர்களின் நேராக ஆக்கி வைப்பான். அந்த ஜமாத்தை, அந்த ஊருடைய மஹல்லாவை என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடியது. இங்கு இஸ்லாத்துல ஒன்றுதான் தீட்டு என்பது கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது, எல்லாம் ஒன்று. அவன் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி சப்பல் நிக்கையில ஒன்னாக நிக்கணும். இவனுடைய தோடும் அவனுடைய தோடும் முரசும் அளவிற்கு நிற்கணும். பாதங்களும் முரசும் அளவிற்கு நிற்கணும். அவன் இல்லாதப்பட்டவன், இவன் இருக்கப்பட்டவன், இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது. அப்ப இந்த அளவிற்கு கேப்புகள் இல்லாம கேப்பை நிவர்த்தி செய்வதற்காக யார் வர்றா? சைத்தான் அவ்வளவு தூரத்துக்கு விரண்டு ஓடி வருகின்றான் என்பதாக சொல்லப்படுது. இந்த பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், யார் பாங்கு சொல்கின்றார்களோ நாளை மறுமை நாளில், மாவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லியிருக்காங்க, மறுமை நாளில் மக்களிலே நீண்ட கழுத்துடையவர்களாக தொழுகை அழைப்பாளர்களை காண்பார்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்களை காண்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன? அங்கு கூட இவர்கள் அழைப்பாளர்களை போன்ற இவர்களுடைய கருத்துக்கள் உயரமாக இருக்கின்ற மற்றவர்களை விட இவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அளவிற்கு உயர்த்தி அல்லாஹு தஆலா காட்டுவான். ஏன்? இவர்கள் அழைப்பு பணியை செய்தவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இரண்டுடைய நன்மைகளை மக்கள் மட்டும் அறிய செய்திருந்தால் போட்டுக்கிட்டு வருவாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கல வரும் தெரியுமா? சீட்டு போட்டு குலுக்கி தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். எதிர இரண்டு, ஒன்று பாங்குடைய சிறப்புகளை, பாங்குடைய நன்மைகளை யார் அறிந்து கொண்டார்களோ, அறிந்து கொண்டால் இந்த மக்கள் போட்டுக் கொண்டு அவர்கள் வருவார்கள். பாங்கு சொல்றது நான் சொல்றேன். அதே போல முன்சப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நன்மைகளை அறிந்திருந்தால் இவர்கள் போட்டுக் கொண்டு வருவார்கள். இரண்டிற்குமே ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இந்த இரண்டு செயலுக்கும் நன்மையை அறிந்திருந்தால் இவர்கள் போட்டுக் கொண்டு வருவாங்க. சீட்டு போட்டு கொடுக்கும் அளவிற்கு வந்துவிடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதை பேசினோம், எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி